வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க ஒரு நாளைக்கு கேஸை நடத்துறதுக்கு மட்டுமே பல லட்சம் ரூபாய்கள் செந்தில் பாலாஜி செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு வழியா காவிரி தண்ணீரை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கபினி அணை மூலமா திறந்து விட்டுட்டாங்க. அதாவது நீங்க தண்ணி தரமாட்டேன்னா சொல்றீங்க, நானே வரேன் அப்படின்ற மாதிரி இயற்கை ஒரு விஷயத்த பண்ணியிருக்குது. ஸோ அதை தாண்டி கர்நாடகா சிஎம் பல விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்துட்டு நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா மூணாவது மிக முக்கியமான விஷயம், ஒரே தேர்தலில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 முறை தோல்வியுற்றிருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக நாம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இதை தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, டிஎம்கேவினுடைய எம்எல்ஏ, அவர் ஆல்ரெடி ஒரு தடவை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில பேசி திட்டிலாம் வச்சிருந்தாரு. அதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கைதெல்லாம் பண்ணி அவர் திரும்ப வந்துட்டு வெளியில விட்டாங்க. இப்பவும் அவர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாம திரும்ப நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில பேச ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்களை பத்தியும் சில விஷயங்கள் இருக்குது. நல்ல செய்திகள் தான். நம்ம டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்குள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வரைக்கும் 2 வழக்குகள்ல முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியும். ஒண்ணு வந்து குதிரை பேர வழக்கு. இப்ப வரைக்கும் அதுக்குதான் நிபந்தனையோட முன்ஜாமீனை வாங்கிட்டு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு காலையிலையும் ஈவினிங்கும் சைன் அப்படின்றத போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அடுத்ததா அது நடந்துகிட்டு இருக்கும் போதே தான் இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கும் உள்ள வந்தது. போலீசார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 41-42 இடங்கள்ல சோதனை அப்படின்றத மேற்கொண்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல A1 குற்றவாளியாவே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. ஸோ இந்த குதிரை பேர வழக்குக்கு போயிட்டு சைன் போட்டுட்டு இருக்கும் போதே இந்த முறைகேடு வழக்கு உள்ள வந்தோன்னே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. சம்மன் அனுப்பினாங்கன்னா விசாரணைக்கு போகணும். விசாரணைக்கு போனால் கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் செய்யப்படுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல பயந்து போன செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா ஹைகோர்ட்டுக்கு ஓடி போயிட்டு முன்ஜாமீன் மனு போட்டிருந்தாரு. அந்த மனுவை எடுத்து விசாரிச்சதுக்கு அப்புறமா ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஏன் இன்னும் இவரை வந்துட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு முன்ஜாமீன் அப்படின்றத வாங்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு இடையில செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, வரிசையா வழக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா, எதை பாக்குறது இதை பாக்குறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவருக்கு முன்ஜாமீன் வேணும். அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டுலாம் வந்தாரு. இதுக்கு ஒரு 2-3 நாள் கேப் ஆயிடுச்சு. அந்த 2-3 நாள் கேப்ல இங்க இவரு குதிரை பேர வழக்குல ஏற்கனவே போயிட்டு சைன் போடணுமா, அங்க போயிட்டு வர அவர் வந்து சைன் போடல. சோ உடனே போலீசார், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அந்த குதிரை பேர வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போற அளவுக்கு போயிருந்தாங்க, அவர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப திரும்ப போயிட்டு இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆஜராகி திரும்ப சைன் எல்லாம் போட்டு விசாரணைக்கும் வந்துட்டு ஒத்துழைப்பு அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. இதுல ட்விஸ்டான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அந்த முன்ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்கிறார் இல்லையா, அதுக்காக மொத்தம் 3 நாட்கள் அப்படின்றது வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்குது. அந்த 3 நாட்கள்ல ஒரு நாளுக்கும் அந்த வழக்கை நடத்துறதுக்கு 20 லட்சம் ரூபாய் அப்படின்றத செந்தில் பாலாஜி அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் 3 நாட்கள்னா 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கை நடத்தி தான் அந்த முன்ஜாமீனை செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுது. இது எல்லாம் யாருடைய பணம் என்ன அப்படின்றத மக்களே நீங்களே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கு அடுத்ததா இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல மொத்தமா 7 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுல முதல் A1 குற்றவாளியா செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார். மிச்சம் ஒரு 6 அதிகாரிகள் இந்த முறைகேடுல சம்பந்தப்பட்டவர்கள், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்புல இருந்தவர்கள்னு சொல்லிட்டு மிச்சம் 6 பேர் இருந்தாங்க இல்லையா. அந்த 6 பேர்ல ரமேஷ், கார்த்திக் அப்படின்ற 2 நபர்களை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேரை தான் இப்போ போலீசார் வலைவீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தலைமறைவாயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறதுனால அவர் இப்போதைக்கு விட்டு வச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்டை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடணும், சாட்சிகளை அளிக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடக்கூடாது
விடக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், உங்களால எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது அப்படின்னு இந்த நிபந்தனையெல்லாம் கொடுத்துதான் முன்ஜாமீன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழியா கர்நாடகா நம்மளுடைய தமிழகத்துக்கு காவிரி தண்ணீரை திறந்து விட்டுருக்குறாங்க கபினி அணை மூலமா. அதாவது என்னன்னா, கர்நாடகாவுடைய பார்டர்ல இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு எங்கேருந்து கர்நாடகால இருந்து எந்த அணையில இருந்து தண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கபினி, KRS அப்படின்ற இந்த 2 அணையில இருந்துதான் தண்ணீர் அப்படின்றது நம்மளுடைய மேட்டூர் அணைக்கு திறந்து விடப்படும். இதுதான் கர்நாடகால காவிரி பிடிப்பு நீர்நிலைகளா இருக்குது. ஸோ இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே கனமான மழை அப்படின்றது இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. பெய்ய ஆரம்பிச்சோன்னே அங்க அந்த அணைகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலை ஏற்பட்டோன்னே கர்நாடகாவினுடைய CM என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு அறிவிப்பு அப்படின்றத கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய 2 அணைகளும் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம அந்த அணையை திறந்து விடல அப்படின்னா நம்மளுடைய மாநிலம் அந்த அணை உடைஞ்சி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிரும். அதனால நாம தமிழ்நாட்டுக்கு அணையை திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு லைன் சொன்னார் பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. இயற்கை யாருக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்ற ஒரு லைனை அங்க அவர் பேசியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடியது காங்கிரஸ்னு தெரியும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பிஜேபி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே எங்களுடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி 2 நாளா போராட்டத்தை அங்க நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும் கர்நாடகால. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 13ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க, இப்ப கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம், இல்லைன்னா நம்மளுடைய மாநிலத்துக்கே இது பாதிப்பா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இப்போ திறந்துமே விட்டுட்டாங்க. அதாவது என்னன்னா, இயற்கையே நம்மளுடைய தமிழ்நாட்டு பக்கம் தான் இருக்கு, தண்ணியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இயற்கையை அணை போட்டா தடுக்கிறீங்க, இதோ வரேன் அப்படின்ற மாதிரி இயற்கையே இறங்கி மழை பொழிந்து இப்போ அணையை திறந்து வச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது நல்ல விஷயம் தான், இருந்தாலும் இந்த கர்நாடகா நமக்கு ஒரு வருடமும் தண்ணி தரத்துக்கு நாம போராடி தான் அந்த தண்ணீரை பெற வேண்டியதா இருக்கு. கடைசியில மழை பொழிவு தான் அந்த தண்ணீர் திறக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த உபரி தண்ணீர் வழியா தான் நமக்கு தண்ணீர் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது வரணுன்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாவுமே இருக்குது. நம்மளுடைய TVK அரசுல அதற்கான நிரந்தர தீர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஒரே தேர்தலில் கொளத்தூரில் 2 முறை தோற்ற முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது. இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பார்த்த வீடியோலயே ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தோம். அதாவது என்னன்னா, மே மாசம் அதாவது முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோல்வியுற்றுட்டாரு அப்படின்ற செய்திகள் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா, நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போயிட்டாங்க, இந்த சைடு தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற செய்திலாம் வந்துருச்சு இல்லையா. வந்தோடனே திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொளத்தூர்ல ஏதோ மிஷின் தான்ப்பா ப்ராப்ளமா இருக்கு, அதன் மூலியமா தான் ஏதோ விஷயம் நடந்திருக்குது, நாங்கள்லாம் தோக்கல, அதனால மிஷினை EVM மிஷின், VVPAT மிஷின் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த செக்கிங் அப்படின்றது நடக்குது. ஒரு 14 பெட்டிகளை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கும் 2 பெட்டி அப்படின்னு சொல்லி 7 நாட்கள் இந்த சரிபார்ப்பு வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சாங்க. இதுல பார்த்தோம்னா பெல் நிறுவனம் தான் அந்த மிஷின் எல்லாம் தயாரிச்சு கொடுத்தது. பெல் நிறுவன பொறியாளர்கள் அங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடவே தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகளும் அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னை மாநகராட்சி ஆணையரும் அங்க இருப்பாங்க. அதே போல ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் அங்க இருப்பாங்க அந்த பெட்டிகளை சரிபார்க்கும் வேலையில. திமுக, அதுக்கப்புறம் தாவேக, NTK, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் சரிபார்க்கக்கூடிய அந்த இடத்துல இருப்பார்கள். இதே போலதான் இப்ப சரிபார்த்துட்டு இருந்தாங்க. சரிபார்த்ததுக்கு அப்புறமே அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரஸ் மீட்மே கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்களா நாங்க மிஷின்ஸை சரி பார்த்துட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, மிஷின் கரெக்டா தான் இருக்குது, வேட்பாளர்கள் பதிவாயிருப்பாங்க இல்லையா, அதை பொறுத்து வாக்குகளை நாங்கள் செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, EVM மிஷின், VVPAT இது 2யுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சரியாக தான் இருக்குது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை,
முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோத்து தான் போயிருக்கிறாரு அப்படின்னு மெஷினே சொல்லிடுச்சு அப்படின்னு அதிகாரிகள் பிரஸ் மீட் வச்சும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போவும் வந்துட்டு செக்கிங் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. செக்கிங் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த சைடு திமுகவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 30% இங்க இருக்கக்கூடிய அந்த விவிபேடு இவிஎம் மிஷின்லாம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது, குளறுபடிகள் நடந்திருக்குது, ஒழுங்கா வந்து பாதுகாத்து வைக்கப்படலை, சீல் வந்துட்டு ஒழுங்கா வைக்கப்படலை, இதை வச்சே நாங்கள் வந்து போயிட்டு நீதிமன்றத்தை நாடுவோம், இந்த தேர்தல் வந்துட்டு முறையாக நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து பேசி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வீடியோவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வெளியான உடனேயே இந்த சைடு அங்கே செக்கிங்கில் இருக்கிறாங்களே அதிகாரிகள், அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் சரியாக தான் சரிபார்த்து வந்துட்டு இருக்கோம். திமுக காரங்க வச்ச புகார்களுக்கு உரிய விளக்கம் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்றத உரிய விளக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் இவிஎம் மிஷின் விவிபேட்னு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். சரிபார்க்கப்பட்டிருக்கு, சரியாக தான் இருக்குது. அதே போல் இது வேட்பாளர்களுடைய பட்டியல் அதெல்லாமே இருக்கும், வாக்கு போட்டவங்களுடைய பட்டியல் இருக்கும். அது எல்லாத்தையுமே வச்சு வாக்குகளோட எண்ணிக்கைன்னு எல்லாமே வந்து சரிபார்க்கப்பட்டிருக்குது, சரியாக தான் இருக்குது. மெஷினில் கோளாறு இருக்குது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ திமுக சைடில் நீதிமன்றம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சைட்லையும் எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அதை எடுத்துட்டு அவங்களும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்னன்னா, திமுக காரங்க ஏன் தோத்தாங்க அப்படின்ற தோல்விக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் உண்மையாக அவங்க புரிஞ்சுக்கல. அதாவது என்னன்னா, மக்களினுடைய அதிருப்தி அதுதான் முக்கிய காரணம் அப்படின்றத இன்னும் அவங்க வந்துட்டு உணரவே இல்லை. மக்களுடைய நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கணும், அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற வகையில் யோசிக்காம இன்னும் மெஷினை குறை சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை திட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது திமுக கட்சிக்கு தான் போய் பாதகமாக முடியுமே தவிர தாவேக்காவை எந்த வகையிலும் இது தாக்காது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு செய்தியே. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. சமூக நீதி நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த துறை சார்ந்த வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பப்போ சமூக நீதி விடுதிக்கெல்லாம் வந்துட்டு ரைடு போறாரு, போயிட்டு எல்லாமே செக் பண்றாரு. அந்த சமூக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எதெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அது எல்லாமே இறங்கி அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத நாம் எல்லாரும் கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவர் இன்னொரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, முதல்வர் அவர்கள் என்னுடைய துறை சார்ந்து நான் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், மக்களுக்கு இந்த தேவை இருக்கு, இதுக்கு இவ்வளோ நிதி வேணும், இவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சரிபார்த்து ஏத்துக்கிறாரு. அதே போல இதற்கு தேவையான நிதியை உடனே ஒதுக்கி தராரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்றத மக்களே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான செய்தியை நாம இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அதாவது என்னன்னா, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே. எதிர்கட்சி திமுகவே எடுத்துப்போங்களே, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் ஆட்சிப்பா, இது ரீல்ஸ் ஆட்சிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்துட்டு ரீல்ஸ் ஆட்சி தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், அவங்களுடைய கோரிக்கைகளை வீடியோவா எடுத்து ரீல்ஸா சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ண ஒரு சில தினங்கள்ல இல்ல ஒரு பெரிய வேலையா இருந்தா ஒரு 20 நாள் 30 நாட்களுக்குள்ள மக்களினுடைய தேவை அப்படின்றது இந்த அரசாங்கத்தால, டிவிக்கு அரசாங்கத்தால பூர்த்தி செய்யப்படுது. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாவே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நடந்தது தான் அது. செங்கல்பட்டு மாவட்டத்துல நெய்க்குப்பி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 20 வருஷமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே, 20 வருஷமா மின்சார வசதி இல்லாம அங்க இருக்கக்கூடிய 90 குடும்பங்கள் அவதிப்பட்டிருக்கிறாங்க. நம்மளால நீங்க நினைச்சு பாருங்க, கரண்ட் இல்லாம ஒரு மணி நேரம் நம்மளால இருக்க முடியறது கிடையாது. அந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களா மின்சார வசதி இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க. 90 குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களே வந்துட்டு செய்தியாளர்கள் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில பல முறை நாங்க கோரிக்கைகளை கொண்டு போய் வச்சிருக்கிறோம். முதல்வர் குறை தீர்க்கும் முகாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சாங்க போன டிஎம்கே பீரியட்ல. அப்பையும் போயிட்டு நாங்க எங்களுடைய கோரிக்கைகள்லாம் பல முறை நாங்க எழுதி கொடுத்துருக்கோம், பல பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எதையுமே அவங்க செஞ்சே கொடுக்கல. ரோடு வசதியும் இல்லை, மின்சார வசதியும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு மின்சார வசதி வேணும், ரோடு வசதி வேணும், அவங்க என்னெல்லாம் அவதிப்படுறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை சொல்றேன்.
ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ரீல்ஸா எடுத்து மக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியா அதுக்கு கிட்டத்தட்ட ஆட்சி அமைத்து 60 நாட்களுக்குள்ள இதற்கான முழு வேலைகளையும் செஞ்சு கொடுத்து 20 வருடமா இருட்டா இருந்த அந்த கிராமத்துக்கு இப்போ ஒளி கொடுத்திருக்கிறாங்க. இது டிவிக்கு அரசாங்கத்தால நடந்தது. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விஜயராஜ் அவர்கள் இந்த விஷயத்த உடனடியா அவங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியா பேசக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியால இருக்குது. பார்க்காத மக்கள் போயிட்டு அதை பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலலாம் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம 20 வருடங்களா அந்த கிராம மக்கள் மின்சார வசதி இல்லாம இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஆண்ட எந்த ஆட்சியாளர்களும் அந்த வசதியை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இப்போ முன்னாடி நேரடியா போயிட்டு கோரிக்கைகளை வச்சு அழுது புலம்பும் போதுமே ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ ஒண்ணுமே கிடையாது. மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. உடனடி நடவடிக்கை அப்படின்றது இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. அப்போ மாற்றம் எங்க, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்கிறேன், இப்படி நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் மாற்றம் அப்படின்னு சொல்லாம வேற எதை நீங்க மாற்றம்னு சொல்வீங்க? அடுத்ததா பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பொதுக்கூட்டத்தில் ஏறி நின்றுகிட்டு மக்களுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில பேசுறது அப்படி இப்படின்னு என்னெல்லாம் அவருக்கு தோணுதோ எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பார் இல்லையா. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தொகுதியா போறாரு. தொகுதியில போய் உட்காந்துக்கிட்டு சேரை போட்டுக்கிட்டு சில பேரை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அங்கேயும் போய் என்ன பேசுறாருன்னா, அதாவது என்னன்னா, உங்களுக்கு பல முறை சொல்லியாச்சு திமுக காரங்களுக்கு, விமர்சனம் அப்படின்றத நீங்க தாராளமா வைக்கலாம், கேள்வி அப்படின்றத நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா முதல்வர் அப்படின்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த பேசிக்கான ஒரு மரியாதையை நீங்க கொடுக்கணும். நீங்க தானே உங்களை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன், எக்ஸ்பீரியன்ஸான கட்சி, அரசியல் அனுபவம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இப்பயும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்க போய் உட்காந்து அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ டான்ஸ் ஆடி அப்படியே வந்துட்டான், அவனுக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றான், காவிரி தண்ணியை எடுத்துட்டு வரதுக்கு கர்நாடகா போறேன்னு சொல்றான். அதர் ஸ்டேட்டுக்கு பிடிச்சி காலெல்லாம் உடச்சி கட்டி போட்டு வச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. கர்நாடகா முதல்வர், நீங்க வாங்க, ஹெலிகாப்டர்லாம் உங்களுக்கு நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், இங்க காவிரி படுகைகள்லாம் வந்துட்டு நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்டேட்டுக்கும் ஏத்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை வரவேற்கிறதுக்கு தயாரா அங்க ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அங்க ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் ரீதியா தான் இப்போதைக்கு வர வேணாம், இன்னொரு நாள் வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வச்சிருந்தாரு. இதை தாண்டி ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போக மாட்டாங்களா? அப்படி போனா அங்க வந்துட்டு புடிச்சு கட்டி போட்டு வச்சிருவாங்களாம். இது இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஓகே, நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க விரக்தியில இருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு விஜய் அவர்கள் அங்க முதல்வரா வந்து உட்கார்ந்துருக்கிறத உங்களால ஏத்துக்க முடியல. அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம, புரிதல் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க. மக்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பரிதாபங்கள்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி மாத பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல மார்க்கண்டேயன் அப்படின்ற விளாத்திக்குளம் எம்எல்ஏ, டிஎம்கேவினுடைய எம்எல்ஏ, உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எலும்ப உடைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பொதுவெளியில நின்று பேசிட்டு இப்போ பாளையங்கோட்டை சிறைச்சாலையில 15 நாட்களா அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரியும். அவருடைய மகன் இருக்கிறார் இல்லையா, அவரு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல பேசும்போது கொஞ்சம் குரல் தோனி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் பேசும்போதுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்சனல் அட்டாக் பண்ணி தான் பேசினாரு. சிஎம் சார், நீங்கள் வேணா உங்கள் பையன் கூட இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா. பரிதாபங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கோபி சுதாகர் அந்த டோனை எடுத்து அப்படியே பேசியிருந்தாங்க. அவர் பேசின விஷயங்களையோ அவரையோ மார்க் பண்ணி பேசல, அந்த டோனை எடுத்து ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்களுடைய சேனல் பற்றி நமக்கு தெரியும். ஸோ அப்பையிலேருந்தே அரசியல் ரீதியாக நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு வளர்ந்து வந்த சேனல் தான் அது, ஓகேவா? அது எல்லாமே நமக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டோனை எடுத்து ட்ரோல் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎம்கேவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய டிஆர் பாலு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. பரிதாபங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அருவருக்கத்தக்க வகையில இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ட்விட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து பரிதாபங்களும் நாங்கள் புண்படுத்துற வகையில பண்ணல, ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு புண்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, நாங்க இந்த காட்சிகளை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாது, ஓகேவா? மார்க் பண்றது வந்துட்டு கண்டிக்கத்தக்கது தான். ஆனா அவங்க வந்து இந்த டோன் எடுத்து ட்ரோல் தான் பண்ணியிருந்தாங்க, ஓகே. ஆனா அவங்களும் இப்போ சாரி சொல்லி அதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை கேள்வி கேட்டது யாரு அப்படின்னு பார்த்தா டிஎம்கே.
ஸோ டிஎம்கே அவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு எல்லாரையும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் கூட டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவர்கள் குழந்தையோட வராங்க அப்படின்றத எவ்வளோ மோசமாக மார்க் பண்ணி டிஎம்கே ஜென்சிகிட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி டிஎம்கே இருந்து எப்படி அதை ஊக்குவிச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணது உங்கள் கட்சி இப்படி மார்க் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு நீங்கள் தடுக்கலை. இப்போ இதை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ட்விட்டா போடுறீங்க அப்படின்னா இதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்ததா நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் எந்த அளவுக்கு திமுக இறங்கி பேசுவார் அப்படின்றதெல்லாம் தெரியும். திமுக தோல்வியுற்றப்ப வீடியோ எல்லாம் வந்து உட்காந்து அழுது புலம்பிலாம் பேசிட்டு இருந்தாரு, அது எல்லாமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் இறங்கி பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அப்டேட் என்னன்னா, இடையில கொஞ்ச நாள் ஆஃப் ஆகியிருந்தாரு, திமுக தோத்து போனோன்னு ஆஃப் ஆகியிருந்தாரு. இப்போ என்னன்னா, பத்திரிகையாளரை வந்துட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாக்குனது உண்மைதான். அதுக்கு வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முழுமையான ஒரு பதிலையுமே வந்து கொடுத்துருக்கிறாரு. சொந்த கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுல நக்கீரன் கோபால் அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம். பத்திரிகையாளர் சங்கம் அப்புறம் நக்கீரன் கோபால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் சொன்ன விஷயம் தான் இதுல ஹைலைட்டு. என்னன்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு 72 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, ஒரு பத்திரிகை சுதந்திரம்னால என்னன்னு உங்களுக்கு தெரியல, எந்த மாதிரிலாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. திமுக பீரியட்ல எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டுச்சு, யூடியூப்ல எத்தனை பேர் பேசினவங்களை நார்மலா விமர்சனம் வச்சாலே எத்தனை பேர் அரசு செய்யப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் எப்படி செயல்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா, அப்போலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. மக்களே, ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில தான், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று அமைத்திருக்கக்கூடிய இந்த டிவிகே ஆட்சியில தான் பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப சிறப்பா செயல்படுது. பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய டிவிக்கு அமைச்சர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா, அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது பிரஸ்ல இருக்கிறவங்க பத்திரிகையாளர்கள் கேள்விகள்லாம் எடுத்து கேட்குறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு கேள்வியெல்லாம் இறங்கி கேட்குறாங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்ல எந்த ஒரு அமைச்சர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி இறங்கி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுலயே எந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவுல நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.